நீட் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் வகையிலான நடவடிக்கை ஒன்றை எடுக்க தமிழக அரசு சில முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த முயற்சிகள் செயல்பாட்டுக்கு வருமா, அதன் பின்னணி என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மருத்துவ படிப்பில் மாணவர்களை சேர்ப்பதற்கான தகுதி தேர்வாக நீட் உள்ளது. பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட இந்த தேர்வுக்கு தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பும் கிளம்பியது. இந்த தேர்வு நடைமுறைக்கு வந்தால் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களால் மருத்துவர்களாக முடியாது என்றும், பாஜகவின் சதிதான் இந்த தேர்வு என்றும் விமர்சித்தனர். இருப்பினும் கடந்த 2017ஆம் ஆண்டு அன்று இந்தியா முழுவதும் இந்த தேர்வை பாஜக அரசு கட்டாயமாக்கியது. தேர்வு மிகவும் கடினமாக இருந்ததால் பல லட்சம் ரூபாயை செலவு செய்து பலரும் சிறப்பு பயிற்சி வகுப்பில் சேர்ந்து தேர்வில் வெற்றி பெற்றனர். ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களால் பெருமளவில் வெற்றி பெற முடியாமல் இருந்தது. இதனை கருத்தில் கொண்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 7.5% உள் ஒதுக்கீட்டை தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இதன் மூலம் 650க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்து மருத்துவர்களாக மாறினர். பின்னர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி அமைக்கப்பட்டு நீட் தேர்வை ரத்து செய்ய பல்வேறு சட்ட போராட்டங்கள் நிகழ்த்தப்பட்டன. இருப்பினும் பெரும் மாற்றம் எதுவும் நிகழாமலேயே இருந்தது. இதற்கிடையே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அமைந்த விஜய் தலைமையிலான தாவேக அரசு நீட் விவகாரத்தில் எத்தகைய நடவடிக்கையை எடுக்கும் என்று பலரும் ஆவலாக இருந்தனர். இந்நிலையில் ஏற்கனவே உள்ள 7.5% உள் ஒதுக்கீட்டை 10% உயர்த்த தாவேக அரசு ஆலோசனை நடத்தி வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து ஆலோசித்ததாகவும், பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது உள் ஒதுக்கீடு குறித்து மசோதா தாக்கல் செய்து மத்திய அரசுக்கு அனுப்ப இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. முதலமைச்சர் விஜயின் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.